டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 6. பாதுகாப்பு கதவின் இடைவேளி வழியாக தன் உடலை கஷ்டப்பட்டு நுழைத்த லங்டன் இப்பொழுது கலைக்கூடத்தின் உள்ளே நிற்கிறார். அவர் நீண்ட செங்குத்தான பள்ளத்தாக்கின் வழியே வெறித்து கொண்டிருந்தார். கலைக்கூடத்தின் இருபுறமும் சுவர்கள் 30 அடி உயரத்தில் இருளில் கரைந்திருந்தன. செந்நிற ஒளி தரையிலிருந்து மேலெழும்பி மேலிருந்த கேபிள்களில் தொங்கிக் கொண்டிருந்த டாவின்சி டைட்டன்ஸ் காரோவோகியா ஓவியங்களை காட்டிக் கொண்டிருந்தது. லுவாரின் பிரபலமான இத்தாலிய ஓவியங்கள் யாவும் அந்த மாபெரும் கலைக்கூடத்தில் இருந்தாலும் பெரும்பாலான பார்வையாளர்களின் கவனத்தை கவருவது அதன் ஆடம்பரமான தரைத்தளமாகும். கண்ணை பறிக்கும் வடிவியலில் அமைக்கப்பட்ட சாய்வான மூலை விட்ட கோடுகளை கொண்ட ஒவ்வொரு பளிங்கு கல்லும் பார்வையாளனும் நடப்பது போலொன்று மிதப்பது போன்ற உணர்வை தரும். லங்டன் தன் பார்வையை உள்ளிருந்த காட்சியில் இன்னும் செலுத்திய போது தன் இடது பக்கத்தில் சில அடிகள் தள்ளி காவலர்கள் கட்டம் இட்டு காட்டிய எதிர்பாராத பொருளின் மீது நிலைத்தது. அவர் பெக்கேயை நோக்கி விருட்டென திரும்பினார். தரையில் கிடப்பது காரோவோகியா ஓவியம்தானே? பெக்கே திரும்பி கூட பார்க்காமல் தலையை அசைத்தார். லங்டனின் அனுமானத்தின்படி அந்த ஓவியம் 20 லட்சம் அமெரிக்க டாலர்கள் விலை போகும். எனினும் தரையில் தூக்கி எறியப்பட்ட சுவரொட்டி போல் கிடக்கின்றது. அங்கே தரையில் அது என்ன செய்கிறது? கண்கள் ஒளிர பெக்கே அசையாமல் நின்றார். மிஸ்டர் லங்டன், இது குற்ற சம்பவம் நடந்த இடம். நாங்கள் எதையும் தொடவில்லை. அந்த ஓவியமானது காட்சியக காப்பாளரால் சுவரில் இருந்து பீத்து எறியப்பட்டிருக்கிறது. இதன் வாயிலாக அவர் பாதுகாப்பு வழியை இயக்க ஆரம்பித்திருக்கிறார். லங்டன் திரும்பவும் இரும்பு கிராதியை நோக்கி என்ன நடந்தது என்று அனுமானிக்க முயன்றார். காப்பாளர் முதலில் தன் அலுவலக அறையில் தாக்கப்பட்டு பின் மாபெரும் கலைக்கூடத்தின் உள்ளே ஓடி ஓவியத்தை சுவரிலிருந்து வலித்து பாதுகாப்பு முறையை செயல்படுத்தியிருக்கிறார். உடனடியாக வாயிற்கதவு கீழிறங்கி எல்லா உள்ள நுழையும் வழிகளையும் மூடிவிட்டது. கலைக்கூடத்தின் உள்நுழைய வெளியே போக ஒரே வழி இந்த கதவு மட்டுமே. லங்டன் குழப்பத்தில் ஆழ்ந்தார். ஆக காப்பாளர் தன்னை தாக்கியவனை கலைக்கூடத்தின் உள்ளேயே பிடித்துவிட்டார், அப்படித்தானே? பெக்கே இல்லை என்பது போல் தலையை ஆட்டினார். பாதுகாப்பு வாயிற்கதவு சோனியரை தாக்குதல் நடத்தியவனிடம் இருந்து பிரித்துவிட்டது. கொலையாளி ஹாலின் வெளியே நின்றிருந்து வாயிற்கதவின் கம்பி இடைவேளி வழியாக சுட்டிருக்கிறான். பெக்கே அவர்கள் கடந்து வந்த கம்பிகளுக்கு மேலிருந்த ஆரஞ்சு நிற அட்டையை சுட்டி காட்டினார். PTS குழு துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டின் மிச்சம் மீதியை கண்டுபிடித்து விட்டது. அவன் கம்பிகளுக்கு இடைவெளியில் இருந்த சுட்டிருக்கிறான். சோனியர் தன்னந்தனிமையில் இங்கே இறந்திருக்கிறார். லங்டன் சோனியர் உடலில் இருந்த புகைப்படத்தை கண்முன்னே கொண்டு வந்தார். அவர் அந்நிலையை தனக்குத்தானே செய்து கொண்டதாகத்தானே அவர்கள் கூறினார்கள். லங்டன் தமக்கு முன்பிருந்த பிரம்மாண்டமான நடைபாதையை பார்த்துவிட்டு கேட்டார், அவர் உடல் எங்கிருக்கிறது? பெக்கே சிலுவையை சின்னம் இருந்த டையை சரி செய்து கொண்டு சொன்னார், நீங்கள் அறிந்தாற்போல் இந்த மாபெரும் கலைக்கூடம் சற்று நீளமானது. லங்டன் மட்டும் சரியாக நினைவு கூர்ந்தால் அதன் நீளம் சுமார் 1500 அடி தூரமாகும். அதாவது 3 வாஷிங்டன் நினைவு சின்னத்தை நீட்டமாக வைக்கும் இடமாகும். அதன் அகலமும் மூச்சை திணற வைக்கும். அதில் 2 பயணிகள் ரயில் பெட்டிகளை பக்கம் பக்கமாக வைக்கலாம். நடைபாதையின் மையத்தில் பிரம்மாண்டமான சீனத்து களிமண்ணால் செய்யப்பட்ட தாழி ஒன்று வைத்திருந்தனர். இதனால் ஆர்வமிக்க பார்வையாளர்களின் நெரிசல் ஒருவாறு குறையும். பெக்கே இப்பொழுது அமைதியுடன் நடைபாதையின் வலப்புறத்தில் பார்வையை முன்னிறுத்தி சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தார். லங்டனுக்கோ இத்தகைய அரிய பொக்கிஷங்களை சற்றும் பார்க்காமல் போகிறோமே என்ற வருத்தம் மேலோங்கி இருந்தது.
இந்த வெளிச்சத்தில் இவற்றையெல்லாம் பார்க்க முடியாது என்று நினைத்து கொண்டார். மௌனமாக ஒளி வீசிய செந்நிற ஒளியானது துரதிர்ஷ்டவசமாக லெங்டனுக்கு வாடிகனின் இரகசிய நூலகத்தில் நிகழ்ந்த அனுபவத்தை கொண்டு வந்தது. ரோம் நகரில் நிகழவிருந்த மரணத்தையே இன்று இரவு அனுபவமும் கொண்டு வந்தது. அவருக்கு விக்டோரியாவின் ஞாபகம் மறுபடியும் முளைத்தது. அவள் பல மாதங்களாக அவர் நினைப்பிலேயே இல்லை. லெங்டனுக்கு தான் ரோமுக்கு போய் வந்து 1 வருடம்தான் ஆகிறது என்பதை நம்ப முடியவில்லை. 10-20 வருடங்களுக்கு முன் நிகழ்ந்தது போல இருந்தது. மற்றொரு வாழ்க்கை. விக்டோரியாவுக்கு அவருக்கும் இடையே நடந்த கடைசி தொடர்பு சென்ற டிசம்பரில் நிகழ்ந்தது. அதாவது ஒரு தபால் அட்டையில் அவள் ஜாவா கடலுக்கு செல்வதாகவும் அங்கே சிக்கலான இயற்பியலில் தனது ஆராய்ச்சியை தொடரப்போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஏதோ மாண்டா கதிர்களின் இடம் மாறுதலை சேட்டலைட் துணை கொண்டு கண்டுபிடிக்கப் போவதாக எழுதியிருந்தாள். விக்டோரியா போன்ற பெண்ணொருத்தியால் தன்னுடன் கல்லூரி வளாக குடியிருப்பினில் வாழ முடியும் என்று லெங்டன் நம்பவில்லை. ஆனால் ரோம் நகரத்தில் இருவரும் இணைந்து பணியாற்றும் பொழுதில் உணர்ச்சிகள் தட்டி கழிக்கப்பட்டதை அவர் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. அவரின் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியத்தை, அதன் சுதந்திரங்களை அவ்வுணர்ச்சிகள் அசைத்து பார்த்தன. இப்பொழுது எதிர்பாராத வெற்றிடம் கடந்த 1 வருடமாக அவருக்கு கிளைத்து வளர்ந்துவிட்டன. அவர்கள் சுறுசுறுப்பாக நடக்க லெங்டன் இப்போது பிரேதத்தை பார்க்கவில்லை. ஜாக்வாஸ் ஜூனியர் இவ்வளவு தூரம் வந்தாரா என்ன? திரு ஜாக்வாஸ் குண்டு காயம் ஒன்றை தன் வயிற்றில் பெற்றிருக்கிறார். அவர் மெல்ல மெல்லத்தான் இறந்து போனார். குறைந்தபட்சம் 15 அல்லது 20 நிமிடங்கள் இருக்கலாம். உடல் வலிமையில் அவர் தலை சிறந்தவராக தெரிகிறது. லெங்டன் திகைத்து போய் திரும்பினார். பாதுகாவலர்கள் வருவதற்கு 15 நிமிடங்கள் பிடித்தன. இல்லை, லுவாரின் பாதுகாவலர்கள் அபாயமணி ஓசையை கேட்டு உடனே வந்திருக்கின்றனர். வாயிற்கதவினுடைய நடைபாதையின் தூரத்தில் யாரோ ஒருவர் நகருவதை உணர்ந்திருக்கின்றனர். ஆனால் யார் என்று தெரியவில்லை. அவர்கள் கத்தி குரல் கொடுத்தனர். ஆனால் பதில்தான் கிட்டவில்லை. நிச்சயம் அவன் குற்றவாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவில் புரோட்டோகாலை தொடர்பு கொண்டு தங்கள் காவலரை அழைத்தனர். நாங்கள் 15 நிமிடத்தில் வந்துவிட்டோம். நாங்கள் வந்ததும் உள்ளே நுழைவதற்கு வாயிற்கதவை உயர்த்தி 12 ஆயுதம் தாங்கிய காவலர்களை உள்ளே அனுப்பி வைத்தோம். அவர்கள் கலைக்கூடம் முழுக்க திருடனை தேடினார்கள். பிறகு அவர்கள் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் நடைபாதையின் முடிவில் கை காட்டினார். அவரை தவிர லெங்டன் பார்வையை உயர்த்தி பெக்கேவின் விரல் நீண்ட திசையை பார்த்தார். முதலில் நடைபாதையில் இருந்த பெரிய பளிங்குச் சிலையைத்தான் அவர் காட்டுவதாக நினைத்தார். இருந்தாலும் அச்சிலையை கடந்து அவர்கள் போய்க் கொண்டிருந்தனர். அந்த நடைபாதையின் 90 அடி தொலைவில் கலைக்கூடத்தின் செந்நிற ஒளியை கிழித்து கொண்டு வெண்ணிற ஒளி ஒன்று வட்டமாக தரை மீது பாய்ந்து கொண்டிருந்தது. மைக்ரோஸ்கோப் அடியில் இருக்கும் பூச்சி போல அவ்வொளியின் மையத்தில் காப்பாளரின் நிர்வாண உடல் ஆடம்பர தரையின் மீது கிடந்தது. ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனெனில் முன்னமே நீங்கள் புகைப்படத்தை பார்த்திருக்கின்றீர்கள். லெங்டன் பிணத்தை நெருங்கும் போதே குளிரால் நடுங்கினார். அவருக்கு முன்பே அவர் இதுவரை பார்க்காத விந்தையான காட்சியிருந்தது. ஜாக்வஸ் ஜூனியரின் வெளிரிய பிரேதமானது புகைப்படத்தில் கண்டாற்போல் தரை மீது கிடந்தது. லெங்டன் விளக்கொளியில் கண்களை குறுக்கி பார்த்தபோது அவர் மிக வியப்புடன் சோனியர் தன் வாழ்வின் கடைசி 15 நிமிடங்களை தன் உடலை இந்த வினோத ஏற்பாட்டில் வைக்க முயற்சி செய்திருக்கிறார் என நினைத்தார். சோனியர் வயதிற்கு மீறிய கட்டுக்கோப்புடன் இருந்தார். அவருடைய உருண்ட திருண்ட சதைகள் தெளிவாக தெரிந்தன. அவர் தன் உடலில் இருந்த ஆடைகள் யாவற்றையும் அவிழ்த்து பக்கத்தில் நேர்த்தியாக வைத்து பின் நடைபாதையின் மையத்தில் மல்லாக்கப்படுத்து அதன் அச்சுகளுக்கு இணையாக விளங்கினார்.
அவருடைய கைகளும் கால்களும் ஒரு பருந்தினுடையதைப் போல் நீல வாக்கில் விரிந்து கிடந்தன. அல்லது ஒரு குழந்தையானது பனிக்கட்டியால் செய்கின்ற தேவதை போல், இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மனிதன் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருபுறமும் இழுக்கப்பட்டதைப் போல் இருந்தார். சோர்னியரின் விலாபுரத்திற்கு சற்று கீழே குண்டு சதையை துளைத்த இடத்தில் உலர்ந்து போன இரத்தம் தெரிந்தது. ஆச்சரியகரமாக காயமானது. கொஞ்சமான இரத்தத்தை வெளியே விட அவ்விடத்தில் சற்றே உறைந்து போன இரத்தக் குட்டை தெரிந்தது. சோனியரின் இடது சுட்டு விரலிலும் இரத்தக்கரை தெரிந்தது. அதாவது அவர் தனது காயத்தின் இரத்தத்தில் அதை நனைத்து மரண படுக்கையிலேயும் அந்த பயங்கரமான காட்சியை அரங்கேற்றி இருக்கிறார். தன் குருதியினை மையமாக தன் அடிவயிற்றினுடைய துணியாக பயன்படுத்தி சோனியர் ஓர் எளிமையான சின்னத்தை தன் சதையில் வரைந்திருக்கிறார். அது 5 நீல கோடுகள் ஒன்றோடு ஒன்று பொருந்தி 5 முனை கொண்ட நட்சத்திரமே தாரகை. சோனியரின் தொப்புளை மையமாக வைத்திருந்த அந்த தாரகை இரத்தம் தோய்ந்த நட்சத்திரம் அவர் உடலுக்கு பேய்த்தனமான ஒளியை வழங்கியது. புகைப்படத்தை பார்த்தபோதே லெங்டன் உடல் நடுங்கியது. இப்போது நேரில் பார்ப்பது ஆழமான அசௌகரியத்தன்மையை விளைவித்தது. அவர் தனக்குத்தானே இதை செய்து கொண்டார். மிஸ்டர் லெங்டன், பெக்கேயின் கருத்த விழிகள் அவரின் மீது பாய்ந்தன. அது ஒரு தாரகை என்கிற நட்சத்திரம். லெங்டன் சொல்லும்போது தன் குரல் அந்த மாபெரும் இடத்தில் ஒன்றும் இல்லாமல் போவதை உணர்ந்தாள். உலகிலேயே பழமையான சின்னங்களில் ஒன்று கிறிஸ்து பிறப்பதற்கு 4000 வருடங்களுக்கு முன்பிருந்தே பயன்படுத்தப்படுகிறது. இது எதை குறிக்கின்றது? இந்த கேள்விக்கு லெங்டன் எப்போதும் சட்டென விடை தருவது இல்லை. ஒருவரிடம் ஒரு சின்னம் எதை குறிக்கின்றது என்று விளக்குவது ஒரு பாடல் வரியானது அவர்களுக்கு எதை உணர்த்துகிறது என கூறுவதற்கு நிகராகும். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் அது வேறு மாதிரியாக விளங்கும். அமெரிக்காவில் நிற வெறியையும் வெறுப்பையும் தோற்றுவித்தவர்களுக்கும், கருப்பினத்தவரை வெறுத்து ஒதுக்குபவர்களுக்கும், வெள்ளையினத்தவரின் குக்ளக்ஸ் கிளான் தலைச்சின்னம் ஸ்பெயின் நாட்டில் அமைதியான மத சின்னமாக இருக்கிறது. வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வகையான பொருட்களை சின்னங்கள் தரும் என லெங்டன் சொன்னார். குறிப்பாக தாரகை என்பது பல் தெய்வ வழிபாட்டு சின்னமாகும். பெக்கே தலையை அசைத்தார். பேய் வழிபாடு? இல்லை. லெங்டன் உடனடியாக அதை மறுத்து தான் உதிர்க்கும் சொற்கள் இன்னும் தெளிவாக இருக்க வேண்டும் என உணர்ந்தார்.